இந்த 3 அமானுஷ்ய கோவில் பற்றி இது வரைக்கும் கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல கிருஷ்ணர் சாப்பிட்ட இடம். இப்போ இந்த இடத்த ஒரு கோவில் மாதிரி உருவாக்கி மக்கள் வணங்கிட்டு இருக்காங்க. இந்த கோவிலுக்கு நடுவில் கிருஷ்ணர் சாப்பிட்ட ஒரு பாறை இருக்குது. இந்த பாறையில் சில இடங்களில் கிண்ணி மாதிரி, அதாவது குண்டா மாதிரி ஒரு வடிவத்தில் செதுக்கி வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல தான் கிருஷ்ணர் அந்த காலத்தில் நெய் ஊற்றியும் சாப்பாடு போட்டும் சாப்பிட்டாராமா. அவரோட ஞாபகமாக தான் அந்த இடத்த இப்போ ஒரு கோவில் மாதிரி கட்டு பாதுகாத்துட்டு வராங்க. அந்த கிண்ணத்தை, அதாவது கிருஷ்ணர் சாப்பிட்ட இடத்த யாருக்குமே தொடர்றதுக்கு அனுமதியே கிடையாதான். ரெண்டாவது, லிங்கத்துக்கு தலப்பா கட்டுற ஒரு கோவில். உலகத்திலே லிங்கத்துக்கு தலப்பா கட்டுற ஒரே கோவில் இந்த கோவில் தான். சாதாரணமாக தலப்பா இல்லை, கிட்டத்தட்ட 20 அடிக்கு மேலே மிகப்பெரிய தலப்பாவை தான் இங்கே இருக்கிற லிங்கத்துக்கு கட்டுவாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் இதை விட மிகப்பெரிய தலப்பாவை இந்த லிங்கத்துக்கு கட்டுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு இந்த வழக்கத்தை பழங்காலத்துலேருந்தே பண்ணிட்டு வராங்க. அதனால் இது ஏன் கட்டுறாங்கன்னு சொல்லிட்டு பலருக்கும் தெரியாமல் இருக்குது. மூணாவது, சின்ன மஸ்தாக்கு தினமும் குருதி அபிஷேகம் பண்ணுற ஒரு கோவில். இங்கே இருக்கிற சின்ன மஸ்தாக்கு 24 மணி நேரம் குருதியில் அபிஷேகம் பண்ணுறாங்க. அதுக்கு காரணமாக சொல்லப்படுறது, இங்கே இருக்கிற சின்ன மஸ்தா பயங்கரமான ஒரு தாகத்தில் இருக்காங்களாமா. அவங்க தாகத்தை தீக்கிறதுக்காகவே தினைக்கும் 24 மணி நேரமும்